இது உங்கள் வானொலி தென்றல் 91.2. இது உங்கள் வானொலி, உங்களுக்கான வானொலி. நலம்தானா தென்றல் சமுதாய வானொலி பண்பலை 91.2. சூரிய மின்சார தயாரிப்பு பற்றிய பல புதிய விஷயங்களை பகுதி 1 நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதன் தொடர்ச்சியை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம் கார்முகில் மற்றும் மணிகண்டன். நீங்கள் உங்கள் கலந்துரையாடலை எங்கள் நேயர்களுக்காக தொடருங்கள். இப்போ இந்தியாவில் எப்போ இந்த சோலார் பேனல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது, யாரெல்லாம் முதல்ல பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க, அது யாரெல்லாம் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்குது. ஒரு மாநிலங்களில் ஒரு பாலிசி கொண்டு வருவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 2012 தமிழ்நாடு சோலார் பாலிசின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019, அதுக்கப்புறம் 2021, அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எம்என்ஆர்இலேருந்து 2012, அது எவ்ரி 4 years மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டாக பிஎம் சூரியகர் ஸ்கீம்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 2012 அந்த ஸ்டார்டிங்ல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள், ஒரு இண்டஸ்ட்ரீஸோ பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், சுற்றுச்சூழலுடைய அவேர்னஸ் அதிகமாக கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா எல்லா கவர்மெண்ட் பில்டிங்ஸும் கம்பல்சரி போடணும்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் பில்டிங்ஸ், கலெக்டரேட் ஆபீஸ், இது மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தமா இருக்கிறத இந்தியா முழுக்க எல்லாருமே போடணும்ன்றது ரீசெண்டா கொண்டு வந்தாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தனிநபர் வீட்டுல சோலார் போடுறது பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான அளவா இருக்கும். அதை பத்தி புரிதல் அந்த அளவுக்கு இல்ல. இப்போ கவர்மெண்ட் கிட்ட இருந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், நிறைய மானியம் எல்லாம் கொடுக்கறதுனால நம்ம தமிழ்நாடு பிளஸ் எல்லா மற்ற மாநிலங்கள் இந்தியா த்ரூ அவுட் பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்போ அதை போடுறதுக்கு கவர்மெண்டே ஊக்குவிக்கிறாங்க. மூணாவது, இப்போ கேட்டட் கம்யூனிட்டிஸ் அது மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற காமன் ஏரியாஸ், லிஃப்ட், வாட்டர் பம்ப், இவி சார்ஜிங் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா சோலார் பேனல் போடுறதுக்கு சப்சிடி கொடுக்கறாங்க. அதுக்கும் கவர்மெண்ட்ல இருந்து ஊக்கம் தராங்க. சோ இப்போ சமீப காலங்களா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது, சோலார் போடுறதுக்கான இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இல்லைன்னா அதற்கான புரிதல் கம்மியா இருந்தது, அதுக்கான இனிஷியல் காஸ்ட் அதிகமா இருந்தது. இப்போ அதுக்கான காம்பனன்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால, மேனுஃபேக்சரிங் அது ரிலேட்டடான நிறைய உற்பத்தி அதிகமாகிறதுனால கம்மியா காசு ஆக ஆக இப்போ அதற்கான பயன்பாட்டாளர்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. சோ இப்போ பிரசன்ட் டேட்ல பாத்தீங்கன்னா அந்த சோலார் பேனல் எல்லா செக்டார்லயுமே இருக்கு. இங்க தான் இருக்கு, இங்க தான் இல்லன்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு, காலேஜஸ்ல ஆரம்பிச்சு, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயுமே இருக்குது. ஒரு சின்ன வீடுல இருந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வரையும் எல்லா இடத்துலயுமே சோலார் தகடுகள் கவர்மெண்ட் சப்போர்ட் மூலமா பொருத்திட்டு இருக்காங்க. நல்லது. நீங்க இப்போ நீங்க கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க, ஏதோ சப்சிடி தராங்க, நீங்க சொல்லும்போது கூட ஏதோ பிஎம் சூரியகர் அப்படின்னு எல்லாம் ஏதோ திட்டம் சொன்னீங்க. சோ ஒரு சாதாரண மனிதனா நான் போகணும்னா எனக்கு ஏதாச்சும் மானியங்கள் அரசாங்கம் கொடுக்குதா, இல்ல என்ன எனக்கு ஏதாச்சும் கடன் வசதி, இல்ல இஎம்ஐ வசதி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதா சோலார் போடுறதுல? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்னு இருக்கு, பிஎம் சூரியகர் ஸ்கீம்னு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. அந்த 2024 கொண்டு வந்தாங்க. அது இந்தியா ஃபுல்லா 1 கோடி வீட்டுல, அதாவது தனிநபர் வீட்டுல சோலார் பொருத்தணும், அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றது அந்த திட்டத்தோட நோக்கம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா வெவ்வேறு மாநிலங்கள், இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்கீம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ மாநில அரசும் மத்திய அரசு 2 பேரும் சேர்ந்து அந்த சோலார் வீட்டுல பொறுத்துறது முன்னெடுத்த திட்டம் தான் பிஎம் சூரியகர் ஸ்கீம். அதுல யாரு அதுல அப்ளிகபிள் ஆர் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஓனர்ஸ் அவங்க மட்டும் தான் எலிஜிபிள். ஏன் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ்க்கு ப்ரமோட் பண்ணணும் சோலார் அப்படின்ற நோக்கத்தில் கொண்டு வந்தாங்க. பாத்தீங்கன்னா இப்போ 3 விதமான சப்சிடி கொடுக்கறாங்க. எப்படி சப்சிடி அதில் பிரிக்கிறாங்கன்னா உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து பிரிக்கிறாங்க. இப்போ தனிநபர் வீடு, அபார்ட்மெண்ட்ஸ், இது ரெண்டுத்துக்கும் கிளாசிஃபை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் தனிநபர் வீடா இருந்தா 3 டைப் ஆஃப் சப்சிடி தராங்க. அது எப்படி தராங்கன்னா மாநிலங்கள், சிறப்பு அந்தஸ்து பட்ட மாநிலங்கள் சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறாங்க. இப்போ சிறப்பு யூனியன் பிரதேசம், அது மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் சப்சிடியும், நார்மல் தமிழ்நாடு மாதிரி, குஜராத் மாதிரி, கேரளா மாதிரி இருக்கிற மாநிலங்களுக்கு, பெரிய பெரிய மாநிலங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறாங்க. இப்போ பிஎம் சூரியகர் மூலமா எவ்வளவு சப்சிடி தராங்கன்னா 30,000 ரூபாய் 1 கிலோவாட் சிஸ்டத்துக்கு மானியம் தராங்க. 2 கிலோவாட் சிஸ்டம் போட்டீங்கன்னா 60,000 ரூபாய் தராங்க. அதாவது 1 கிலோவாட்ல இருந்து 2 கிலோவாட்டுக்கு பெர் கிலோவாட்டுக்கு 30,000 ரூபாய் தராங்க. 2 கிலோவாட் வரையில நீங்க போட்டுக்கலாம். 2 கிலோவாட் மேல நீங்க போனீங்கன்னா அப் டு 3 கிலோவாட்டுக்கு 18,000 ரூபாய் தருவாங்க. அப்போ சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா 1 கிலோவாட்டுக்கு 30,000 ரூபாய் தராங்க, 2 கிலோவாட்டுக்கு 60,000 ரூபாய், 3
கிலோவாட்டுக்கு 78,000 ரூபாய். இதுதான் வந்து மானியம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து தனிநபர் வீடுக்கு உங்களது ஓன் சர்வீஸ் கனெக்ஷன் இருக்கணும். நீங்க எந்த மாநிலத்தில் இருக்கிறீங்களோ அந்த ஈபில நீங்க சர்வீஸ் கனெக்ஷன் இருக்கணும். உங்களுக்கு ஒண்ணு, அந்த வீட்டோட ஓனரா நீங்க இருக்கணும். அந்த ரூஃப் ஓனர் வந்து நீங்களா இருக்கும். இது ரெண்டு தான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இது இருந்ததுன்னா நீங்க அந்த மானியத்துக்கு அப்ளை பண்ணலாம். இது ஒண்ணு. இப்ப குரூப் கேட்டட் கம்யூனிட்டி அது மாதிரி இருந்தா அங்க வந்து நீங்க கேட்கலாம். அந்த ரூஃப் ஸ்பேஸ் வந்து ஒரு ஆள் தனிநபருக்கு சொந்தம் கிடையாது. அங்க எப்படி அந்த மானியம் செல்லுபடி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கவர்மெண்ட்ல வந்து அந்த மாதிரி இதுக்கு வந்து காமன் ஏரியாவுக்கு மட்டும் மானியம் தராங்க. எப்படின்னா காமன் ஏரியான்னு பாத்தீங்கன்னா லிஃப்ட், வாட்டர் பம்ப், சார்ஜிங் ஸ்டேஷன், இது மாதிரி லைட், காமன் லைட்டிங், அது மாதிரி இதுக்கு வந்து நீங்க சோலார் போட்டுக்கலாம். அதுக்கு கவர்மெண்ட் சப்சிடி தராங்க. அதுக்கு எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து மொத்தம் 500 கிலோவாட் வரலையும் சாங்ஷன் லோடு இருக்கணும். ரெண்டாவது ஒரு கிலோவாட்டுக்கு 18,000 ரூபாய் தராங்க. அந்த 18,000 ரூபாய் எப்படி தராங்கன்னா, ஒரு வீட்டுடைய சாங்ஷன் லோடு வந்து 3 கிலோவாட்டுக்கு மேல போகக்கூடாது. ஓகேங்களா? அந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அந்த 18,000 ரூபாய் காமன் சர்வீஸ்க்கும் தராங்க. இதுதான் வந்து இப்போ இருக்கிற சப்சிடிஸ். இது உங்கள் வானொலி தென்றல் 91.2. இது உங்கள் வானொலி, உங்களுக்கான வானொலி. நலம்தானா தென்றல் சமுதாய வானொலி, பண்பலை 91.2. எனக்கு தெரிஞ்சு ஒரு கிலோவாட் சோலார் பேனல் போடுறதுக்கு தோராயமா 75,000 ஆகும்னு நான் நினைக்கிறேன். சோ அப்படின்னா வந்து ஒரு கிலோவாட் 75,000க்கு 30,000 ரூபாய் மானியம் தருவாங்க. ரெண்டாவது 75,000க்கு ரெண்டாவது கிலோவாட்டுக்கு அதே மாதிரி 30,000 தருவாங்க. மூணாவது கிலோவாட்டுக்கு 75,000க்கு 18,000 ரூபாய் தருவாங்க. சோ மொத்தமா அதிகபட்சமா 78,000 தான் மானியம் தொகையா தருவாங்க. அதுக்கு மேல மானியம் தொகை தர மாட்டாங்க அப்படிங்கிறீங்க. இதே மாதிரி வீடுகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்புக்கு ஒரு கிலோவாட்டுக்கு 78,000 செலவாகும். அதுல 18,000, அதாவது நீங்க சொன்ன விதிமுறைக்கு உட்பட்டு எத்தனை கிலோவாட் போட்டாலும் அதுக்கு கிலோவாட்டுக்கு 18,000 தருவாங்க. அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கலாமா? ஆமா, கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க சொல்ற இந்த 75,000 ரூபாய்ன்றது 3 டைப் ஆஃப் சோலார் சிஸ்டம் நான் வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இது வந்து 75,000 ரூபாய்ன்றது வந்து ஆன் கிரிட் கனெக்டட் சோலார் சிஸ்டத்துக்கு தான் 75,000 ரூபாய். அதுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்ல இருந்து சப்சிடி தராங்க. ஓகேங்களா? அப்போ 75,000 ரூபாய் ஆகுதுன்னா ஒரு கிலோவாட் போடுறதுக்கு, அதுக்கு 30,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து மானியம் வந்துடும். இப்ப மீதி நீங்க உங்க கை காசு எவ்வளவு போடணும்னா 45,000 ரூபாய் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணா போதும். ஓகே, அப்படின்னா வந்து இதுல வந்து ஆஃப் கிரிடுக்கு அவங்க தர மாட்டாங்க. அதாவது வந்து அரசாங்கத்தோட எந்த கனெக்ஷனுமே வச்சுக்காம ஈபில இருந்து என் கனெக்ஷனை கட் பண்ணிட்டு நானே உற்பத்தி பண்ணி நானே சேமிச்சு நானே பயன்படுத்துறதுக்கு விலை அதிகம், அதே மாதிரி மானியமும் தர மாட்டாங்க அப்படிங்கிறீங்க, சரியா? ஈபில இருந்து நீங்க கனெக்ஷன் கட் பண்ணணும்னு வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஈபில இருந்து வர்றதை நீங்க வச்சுக்கலாம். அது இல்லாம நீங்க வந்து தனியா நம்ம யூபிஎஸ்சி மாதிரி ஒரு பேட்டரி சிஸ்டம் போட்டு சோலார் போட்டு நீங்க உபயோகிச்சுக்கலாம். இப்போ கரண்ட் அரசாங்க விதியின்படி ஆஃப் கிரிட் சிஸ்டத்துக்கு வந்து எந்த மானியமும் கிடையாது. அது உங்களுடைய சுய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். அதுக்கு கவர்மெண்ட் எந்த சப்சிடியும் கொடுக்கறது இல்ல. சோ ஆன் கிரிட் சிஸ்டத்துக்கு மட்டும்தான், அதாவது வந்து கிரிட்டோட கனெக்ட் பண்ணி இருக்கிற இதுக்கு மட்டும்தான் சப்சிடி தராங்க, சரியா? நல்லது பண்ணீங்க. இவ்வளவு நேரம் வந்து சோலார்னா என்ன, அதை பத்தின வகைகள் என்ன, அதுக்கு எதுக்கு சப்சிடி கிடைக்கும்லாம் சொல்லியிருக்கீங்க. சரி, நான் வந்து அரசாங்கத்துக்கு அதாவது ஈபிட்ட போய் பர்மிஷன் கேட்கறேன், வாங்கிட்டேன்னு வச்சுக்கலாம். ஒரு சரியான வெண்டரை, ஏன்னா வந்து சோலாருங்கிறது ரொம்ப புதுமையானது. எங்க வீட்டில் இருக்க டிவி மாதிரியோ ஏசி மாதிரியோ அதெல்லாம் ரொம்ப வருஷமா இருக்குது. நமக்கு இந்த டிவி வாங்கலாம் தெரியும், இந்த ஏசி வாங்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்கும். ஆனா சோலாருங்கிறது ரொம்ப புதுசா இருக்காட்டி நான் எப்படி ஒரு சரியான வெண்டரை விற்பனையாளரை தேர்ந்தெடுக்கிறது? இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிரிட் கனெக்டட் சிஸ்டத்துக்கு அரசாங்கம் வந்து மானியம் கொடுக்கறாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அதுல வந்து பல்வேறு நெறிமுறைகளை என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இபியை வந்து அப்ரோச் பண்ணணும். அப்ரோச் பண்ணிட்டு இது மாதிரி உங்க வீட்டுல எவ்வளவு கெப்பாசிட்டி போடணும்ன்றதை உறுதி செய்யணும். பண்ணிட்டதுக்கு அப்புறம் PM சூரியகர் அப்படின்னு ஒரு இணையதளத்துல போய் நீங்க பதிவு பண்ணணும். www.pmsuryagar.gov.in அப்படின்னு போனீங்கன்னா கூகுள்ல ஒரு பேஜ் ஓபன் ஆகும், வெப் பேஜ். அந்த வெப் பேஜ்ல போயிட்டு உங்க சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர், உங்க ஆதார் நம்பர், உங்க குடியிருப்பு அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க அதுக்கு வந்து ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அதுல உங்களுக்கு நியர்பை டிஸ்காம், அதாவது நீங்க உங்க செக்ஷன்ல இருக்கிற ஏரியால இருக்கிற இபி அவங்களுக்கு அதுல நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் போகும். இது மாதிரி இந்த சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர்ல இருந்து இது மாதிரி இங்க லாகின் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி போகும். அதுக்கப்புறம் எவ்வளவு கெப்பாசிட்டி போடணும்ன்றத உறுதி பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எந்த வெண்டார் மூலியமா போடணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ரெண்டாவது அந்த வெண்டார் வந்து நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களை எப்படி நம்ம வந்து நம்புறது அப்படின்றதுக்கு கவர்மெண்ட்ல வந்து வெண்டாரை வந்து ஒரு தலைப்பு கீழே பிரிச்சிருக்காங்க. எம்பேனல்டு வெண்டார் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. எம்பேனல்டு வெண்டார் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ
நம்ம ஊர்ல ஒரு 10-15 வெண்டார்ஸ் இருப்பாங்க நம்ம இருக்கிற ஏரியால. இப்போ நம்ம மானியம் வாங்கணும்னா அந்த 15 வெண்டார்ல யார் எம்பேனல்டு, அதாவது அரசாங்கத்தை கூட ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் எம்பேனல்டு வெண்டார். அவங்க மூலியமா போட்டா மட்டும்தான் மானியம் கிடைக்கும். சோ நம்ம வெண்டார் மூலியமா போய் தப்பா ஆகிறதுக்கான சான்சஸ் அங்கேயே கம்மி. எம்பேனல்டு வெண்டார் மூலியமா இல்லாம அந்த அப்ளிகேஷனை உங்களால என்டர் பண்ண முடியாது. சரி, ஓகே சார், இப்போ அந்த எம்பேனல்டு வெண்டார்ல ஒரு 10-15 கொடுப்பாங்க. அதுல யாருன்னு கரெக்டா பண்றாங்க பண்ணலாங்கன்றத நான் எப்படி சூஸ் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி எத்தனை இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்றது பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம அமேசான்ல பொருள் வாங்குற மாதிரி தான் ஒரு ரேட்டிங் பார்த்துட்டு, ஸ்டார் ரேட்டிங் பார்த்துட்டு நம்ம பொருள் வாங்குற மாதிரி அதுல நம்ம பார்த்துட்டு, இப்போ நீங்க வந்து ஒரு லொகேஷன்ல இருக்கிறீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அட்ரஸ்ல இந்த வெண்டார் இருக்காருன்னு, அவர் எவ்வளவு இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்காருன்னு தெரியும். அதுல நீங்க விசாரிச்சீங்கன்னா உங்க சர்க்கிள்ல, உங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் விசாரிச்சீங்கன்னா இந்த கம்பெனில இருந்து போட்டிருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க ஃபீட்பேக் வாங்கிக்கலாம். அப்போ அந்த எம்பேனல்ல இருக்கிற வெண்டார்ஸ் கிட்ட மட்டும் தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அது எம்பேனல் ரெஜிஸ்டர் வெண்டாரை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன், அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா ஈபில இருந்து வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் இன்ஸ்டாலேஷன் கரெக்டா இருக்கா, அதாவது நீங்க போட்ட கெப்பாசிட்டி, உங்களுக்கு இருக்கிற ஈபி கெப்பாசிட்டி கரெக்டா போட்டிருக்கீங்களா, அதோட தரம் கரெக்டா இருக்கா, வெண்டார் கரெக்டா போட்டிருக்காங்களான்றதை உறுதி செய்யறதுக்கு ஈபில இருந்து வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு கமிஷனிங் ரிப்போர்ட் தருவாங்க, எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு தருவாங்க. அதுல அந்த கமிஷனிங் ரிப்போர்ட்ல சரியா இல்லைன்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அந்த பேனல் போடுறது வந்து டிசிஆர் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசிஆர் பேனல்னா என்னன்னா, இந்திய நாட்டுல இருக்கிற பொருளை வச்சு உற்பத்தி பண்ண பேனல் தான் வந்து போடணும், அப்பதான் வந்து மானியம் கொடுப்பாங்க. அது வந்து இந்திய நம்ம மேனுஃபேக்சரிங் ஊக்குவிக்கிறதுக்கான அந்த பேனல் போடணும்ன்றது கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்க டிசிஆர் பேனல் போடாம நான் டிசிஆர் பேனல் போட்டீங்கன்னா, அந்த இப்போ ஒரு 5 பேனல் போடுறீங்க, 5 பேனல்ல 2 பேனல் மட்டும் என்ன பண்ணு, ஏதாவது தெரியாமையோ இல்ல ஏதாவது தப்பு தவறியோ நடந்தோ நான் டிசிஆர் பேனல் போட்டீங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணக்குள்ள அந்த அப்ளிகேஷன்ல வந்து அதை மாத்த சொல்லி ரிமார்க்ஸ் எழுதிட்டு போயிடுவாங்க. சப்சிடி வர்றதுக்கான நேரம் வந்து உங்களுக்கு டிலே ஆகும். ஓகேங்களா? அப்போ நீங்க யாரை நீங்க கேட்பீங்கன்னா வெண்டாரை கேட்பீங்க. வெண்டார் வந்து அவங்க எம்பேனல்டு வெண்டார் ஏன் போனோம்னா இதுதான் ரீசன். இப்போ அந்த 2 வந்து ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்றத ஈபில சொல்லிட்டாங்க. இப்போ அதை மாத்தினாதான் சப்சிடி வரும். அப்போ இப்போ வந்து நம்ம இந்த எம்பேனல்டு வெண்டார் மூலியமா போகாம ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டார் மூலியமா பண்ணிருந்தீங்கன்னா அவங்களை நீங்க ஹேண்ட் ஹோல்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த எம்பேனல் வெண்டார் மூலியமா நீங்க பண்ணதுனால அவங்களுடைய கட்டாயம் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் அவங்க பண்ணலனா நீங்க கிரீவியன்சஸ்னு ஒன்னு இருக்கும், அந்த இணையதளத்திலே கிரீவியன்சஸ்னு ஒன்னு இருக்கும். அதுல உங்க டீடைல்ஸ், இந்த அப்ளிகேஷன் நம்பர், இன்னைக்கு நான் இன்ஸ்டால் பண்ண இது மாதிரி இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இது வந்து அவங்க ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க, அந்த பட்சத்துல மோஸ்ட்லி ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க எல்லா வெண்டார்ஸும். ஒரு சில ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்க அதுல பண்ணீங்கன்னா அங்கிருந்து டைரக்டா நம்மளுக்கு அதிகாரிகள் வந்து அதை சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இதுக்கு தான் வந்து எம்பேனல் வெண்டர்ஸ் மூலமா போடுறது. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அவங்க மினிமம் 5 வருஷத்துக்கு வந்து அதுக்கான கேரண்டி கொடுக்கணும். எந்த ஒரு இதுவா இருந்தாலும் வந்து அட்டன் பண்ணணும்ன்றது வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டில் இன்ஸ்டால் பண்றோம்னா நான் வந்து அது எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் மெயின்டெனன்ஸ், பேசிக் மெயின்டெனன்ஸ் வந்து நாங்க பண்ணி கொடுக்குறோம். அதுல மெயின்டெனன்ஸ்ல டிஃபரெண்ட் கேட்டகரி இருக்குது. அது சிலது வந்து காசு வாங்குவாங்க, சிலது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி தருவாங்க. 5 வருஷத்துக்கு அவங்க உங்க கூட வந்து கான்டாக்ட்ல இருப்பாங்க. அதுல எந்த ஒரு ஐயப்படும் தேவையில்லை. இது உங்கள் வானொலி தென்றல் 91.2. இப்போ நம்ம வந்து போடும்போது வந்து சரியான வெண்டரை சூஸ் பண்ணணும்னா அந்த வெப்சைட்ல போனால் அரசாங்கமே குறிப்பிட்ட வெண்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அதாவது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வெண்டர்ஸா கொஞ்சம் பேர் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கும் போதே அந்த வெண்டர்ஸை தேர்ந்தெடுக்கணும். அந்த விற்பனையாளர்களை தேர்ந்தெடுத்தா தான் நமக்கு மானியமும் வரும் அப்படிங்கிறீங்க. அதே மாதிரி அந்த வெண்டர்ஸை தேர்ந்தெடுத்தோம்னா நமக்கு கையில ஒரு கிரிப் இருக்கும். அதாவது வந்து அவங்க அரசாங்கத்தோட இருக்கங்காட்டி 5 வருஷத்துக்கு அதுல சோலார்ல எந்த பிரச்சனைனாலும் அங்க கண்டிப்பா நம்ம கிட்ட வரணும். இல்லைன்னா நம்ம அரசாங்கத்துக்கே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், அதன் மூலமா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஹோல்டு இருக்கும் அப்படிங்கிறீங்க. இப்போ மானியம் என்ன, நீங்க சொன்ன மாதிரி வந்து முதல்ல அரசாங்கத்துக்கு அப்ரூவ் வாங்கணும், அதுக்கப்புறம் PM சூரியகர் ஸ்கீமுக்கு போகணும், அங்க குறிப்பிட்ட வெண்டர்ஸை பார்க்கணும், ஸோ அதுல இருந்து அப்ளை பண்ணி வரணும் அப்படிங்கிட்டு ஒரு சில ப்ராசஸ் எல்லாம் சொன்னீங்க. இப்போ எனக்கு வந்து மானியம் வேணாம், ஏன்னா அந்த ப்ராசஸ் பெருசா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா மானியம் இல்லாம நான் போடலாமா? அதுக்கு என்ன ப்ராசஸ்? மானியம் இல்லாம போடுறதுக்கு நீங்க வந்து அந்த இணையதளத்துல போய் பதிவு பண்ணி போடுறதுக்கான தேவை கிடையாது. நீங்க டைரக்டா வந்து நீங்க வந்து வெண்டர்ஸ் அப்ரோச் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த வெண்டர்ஸ் வந்து எம்பேனல் வெண்டர்ஸா இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. நெக்ஸ்ட் பேனல் வந்து இந்த டைப் ஆஃப் பேனல் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அங்க சொன்ன மாதிரி டிசிஆர் பேனல் தான் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. நீங்க விலை கம்மியான பேனலும் போட்டுக்கலாம். சோ அது வந்து இனிஷியலா இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கிறது அப்படின்னு ஆஸ்பெக்ட்ல யாராவது எனக்கு சப்சிடி வேணாம் அப்படின்றவங்களுக்கு தாராளமா அவங்க விருப்பப்படி போட்டுக்கலாம். அந்த வெண்டர்ஸ் வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்றது வந்து அட் தேர் ஓன் ரிஸ்க். அந்த வெண்டர்ஸ் வந்து ஏதாவது ஃபியூச்சர்ல அட்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்கன்றது அது மியூச்சுவல் அவங்களுக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட். அதுல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இஷ்யூவோ இருந்தாலும் நீங்க கிரீவியன்ஸ் மாதிரி ஒரு அப்ரோச் இருக்குமானா அது தெரியல, சந்தேகம் தான். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா நம்ம மானியம் மூலமா போலாம்,
போனா அது எல்லாமே அரசாங்கத்தின் இதுபடி வருது. ஸோ அரசாங்கத்தோட தொடர்பு இருக்க விற்பனையாளர்கள் நம்ம தொடர்பு கொள்வோம். ஸோ ஏதாச்சும் பிரச்சனைனா இல்ல ஏதாச்சும் டெக்னிக்கல் இஷ்யூனா அவங்க நம்ம தொடர்பு கொள்ளலாம். ஸோ அவங்க அதுல இது பண்ணலைன்னா அரசாங்கத்துக்கு அது ஒரு கம்ப்ளைண்டா பண்றதுக்கான நம்ம வாய்ப்பு இருக்குது. இதே நீங்க பிரைவேட்டா போனீங்கன்னா அப்படி அரசாங்கத்துக்கு முறையறக்கான எந்த வாய்ப்பும் இல்ல, பேர் சார்ந்த அந்த விற்பனையாளர் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்பனா அது ரிஸ்க் தானே? ரிஸ்க் தான் அது வந்து உங்களுக்கு வெண்டார் நல்ல பரிச்சயப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா ரிஸ்க் கம்மி. வெண்டார் வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியா இருந்தாங்கன்னா ரிஸ்க் அதிகம். அது வந்து உங்களுக்கு 2 பேருக்குள்ள இருக்கிற மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அது நீங்க சூஸ் பண்ற வெண்டாரை பொறுத்து அவங்களுக்கு உள்ள ரிலேஷனை பொறுத்து. அது தேர்ட் பார்ட்டி போனா தப்புன்ற சொல்ல வரல, அது வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அவங்க அப்போ உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும். சில டைம்ல உங்களுக்கு தெரியாதவங்களா இருக்கலாம், அப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ வரக்குள்ள அவங்க ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து சிக்கல். ஆகுது நீங்க வந்து அதோட மானிய விலைகள் வந்து 75,000 இப்போ வந்து தோராயமா அப்படிங்கும்போது நான் ஒரு வீட்டுக்கு ஒரு 2 கிலோவாட் இல்ல 3 கிலோவாட் போடுறேன் ஒரு அடிப்படை தேவை அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு ஆகுதுன்னா என் கையில உடனே 2 லட்சத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அப்படின்னா எனக்கு இந்த இஎம்ஐ ஆப்ஷன் இல்ல வந்து லோன் ஆப்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? இப்போ கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா லோ இன்ட்ரெஸ்ட் லோன் தருவாங்க. 6-7% வரையும் லோன் தராங்க. எல்லா கவர்மெண்ட் சென்ட்ரலைஸ்டு பேங்க்லயும் தராங்க. அப்ப பாத்தீங்கன்னா இப்போ 2 கிலோவாட் வரையும் நீங்க லோன் வாங்குனீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் சப்மிஷன், அதாவது உங்களுடைய பேன் அது மாதிரி டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் லிமிடெட் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் சப்மிட் பண்ணா போதும். 2 கிலோவாட் மேல நீங்க சப்சிடி வாங்குறீங்கன்னா அது அமௌண்ட் லோன் அமௌண்ட் எவ்வளவு சாங்ஷன் பண்ணுவாங்கன்னா 2 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரையும் சாங்ஷன் பண்றாங்க. 2 லட்சம் வரையும் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் சப்மிஷன் வந்து கம்மி. 2 லட்சத்துக்கு மேல போனீங்கன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அப்புறம் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6-7% ஒரு பேங்க்குக்கு மாறும். அதுல நீங்க வந்து பேங்க்ல போய் செக் பண்ணாலே அங்க ஒரு செக்ஷன் ஆபீசர் இருப்பாங்க. இது மாதிரி சூரிய தகடு நாங்க பொருத்த போறோம், எங்களுக்கு லோனு அதை பத்தி டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னா நீங்க ஒரு 4-5 பேங்க்ல வெரிஃபை பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கி கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு எது சௌரியமா இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ரீபேமெண்ட் பீரியட் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும், 10-15 வருஷத்துக்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ உடனே ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்காது, இதுல லோ இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். ஸோ இந்த மூலியமா ஆப்ஷனாகவும் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாம லோன் வாங்கிட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். இது உங்கள் வானொலி தென்றல் 91.2. இன்ன வரைக்கும் வந்து சோலார் பேனல்னா என்ன, எப்படி சூரிய ஒளியை வச்சு நம்ம மின்சாரம் தயாரிக்கலாம், அதில் என்னென்ன வழிகள் இருக்குது, என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது, அதில் இதில் மானியம் கிடைக்கும், மானியத்தின் மூலமாக போகிறதுக்கான ப்ராசஸ் என்ன, அதில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதால சொன்னீங்க. இப்போ வந்து சோலார் பேனலோட லைஃப் ஸ்டைல், சூரிய தகவலோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்து 25 வருஷம் அப்படின்னு இருக்கீங்க. 25 வருஷத்துக்கு அதோட மெயின்டெனன்ஸ் என்ன? ஒரு கார்னா 10 கிலோமீட்டர் ஓடுனதுக்கு அப்புறம் வந்து இன்ஜின்ல ஆயில் மாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சது. சோலார் பேனல்ல அந்த மாதிரி என்ன மெயின்டெனன்ஸ் இருக்குது? இப்போ நீங்க கேட்குற கேள்வி சரியான கேள்வி. இப்போ புதுசா ஒரு பேனல் வாங்குறீங்கன்னா அதனுடைய உற்பத்தி திறன் வந்து நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும் பர் டே. இப்போ ஒரு வருஷம் 2 வருஷம் போயிடுச்சுன்னா அதனுடைய திறன் கம்மியாகும். அந்த திறன் கம்மியாகிறது நம்ம எந்த அளவுக்கு மிச்சம் பண்ண முடியும், கம்மி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். இப்போ பேனல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, நீங்க இருக்கிற ஏரியாவில் அதிகமா தூசி படிகிற ஏரியாவா இருந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இருக்கிற ஏரியா கொஞ்சம் அவுட்டர் ஆஃப் சிட்டி அப்படி இருந்ததுன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த பேனல் கிளீன் பண்ணி விட்டீங்கன்னா போதும். தண்ணி ஊட்டியோ இல்லை ஸ்ப்ரே பண்ணியோ இது பண்ணாங்கன்னா போதும். 2வது, நீங்க இருக்கிற ஏரியாவில் நிறைய பறவைகள் இருக்கிற ஏரியாவா இருந்ததுன்னா அதனுடைய கழிவுகள், அந்த பறவைகள் வந்து அந்த பேனல் மேல உட்காந்து கழிவுகள் வந்து அதை ரெகுலரா நீங்க கிளீன் பண்ணணும். ஏன் கிளீன் பண்ணலன்னா என்ன ஆகும்னா அது அப்படியே செட்டில்மெண்ட் ஆகி அந்த சூரிய ஒளி வந்து அந்த செல்லுல போய் படுறத வந்து தடுத்துரும். அப்போ அது ஒழுங்கா வந்து ஜெனரேட் பண்ணாது, எலக்ட்ரிசிட்டி வராது. ஸோ அந்த பறவைகளின் கழிவுகளை வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ நம்ம கிளீன் பண்ணணும். அது எப்படி நீங்க மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்டால் பண்ணக்குள்ளேயே மானிட்டரிங், சோலார் மானிட்டரிங் மொபைல் ஆப் இருக்கு. அப்படி இல்லைன்னா லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க இன்ஸ்டால். அதை நீங்க உங்க கம்ப்யூட்டர்லயோ இல்லை மொபைல்லயே பாத்துக்கலாம். இன்னைக்கு காலையில இருந்து 9 மணில இருந்து 8 மணி வரை எவ்வளவு ஜெனரேட் ஆயிருக்கு நான் இன்ஸ்டால் பண்ண அன்னைக்கு. அதை வந்து நீங்க ரெகுலரா டெய்லி மானிட்டர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு மாசமோ 2 மாசமோ கழிச்சு கம்மி ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த டைம் போய் நீங்க கிளீன் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு இன்ஸ்டால் பண்றேன், இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணா எனக்கு ஒரு மாசத்துக்கு 4 யூனிட் வருது. அவர் 2 மாசம் கழிச்சு பார்த்தா 2 யூனிட் தான் வருது, ஆனா வெயில் நல்லா இருக்கு. அப்பனா என்ன ப்ராப்ளம் பார்த்தோன்னா மேல வந்து பேனல் கிளீனா இல்லைன்னு அர்த்தம். 3வது பாத்தீங்கன்னா, நீங்க இருக்கிற ஏரியாவில் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள பக்கத்துல எந்த ஒரு நிழலும் படல அந்த பேனல் மேல, அதாவது உங்க சுத்து வட்டாரத்தில் இருக்கிற மரத்தோட நிழல் வந்து படக்கூடாது பேனல் மேல. சப்போஸ் நிழல் பட்டதுன்னா சூரிய ஒளியை தடுத்துரும், அதனால இது பண்ணணும். அப்போ அது நிழல் படாம மர கிளைகளை வந்து நீங்க வெட்டி வைக்கணும்.
4வது பார்த்தோன்னா உங்க பேனல் வந்து எந்த திசையில நோக்கி வைக்கணும்ன்ற ஒரு கணக்கு இருக்கு. இப்போ இந்தியான்னு பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா நார்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்குது, ஈக்குவேட்டருக்கு மேல இருக்கு. அப்போ நம்மளுக்கு சூரியன் எந்த திசையில பயணிக்குன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை நோக்கி தான் பயணிக்கும். அப்போ நம்ம பேனல் வைக்கக்குள்ள எப்படி இருக்குன்னா தெற்கு நோக்கி ஸ்லாண்டிங்கா வைப்பாங்க. எவ்வளவு ஸ்லாண்டிங்ல வைக்கணும்னா என்ன லேட்டிடியூட்ல இருக்கிறோன்ற ஒரு கணக்கு இருக்கு. இப்போ சென்னை பார்த்தீங்கன்னா 13 டிகிரி லேட்டிடியூட்ல இருக்குது. அப்போ சென்னையில் நீங்க எங்க போய் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பேனல் 13 டிகிரி ஸ்லாண்டிங்கா தெற்கு நோக்கி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த தெற்கு திசையில எந்த மரங்களும் எந்த ஒரு சூரிய வெளியை தடுக்கிற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அதை ரெகுலரா நீங்க மானிட்டர் பண்ணணும். இது ஒரு டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ். இது வந்து பேனல் ரிலேட்டட் மெயின்டெனன்ஸ். 4வது பாத்தீங்கன்னா இன்வெர்டர் பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல வந்து ஓவர் ஹீட்டிங்கால வந்து அந்த ஃபேன் போயிடும். அப்போ அது வந்து இன்வெர்டருடைய மெயின் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா பேனல்ல இருந்து வர கரண்ட் பேரு டைரக்ட் கரண்ட்னு சொல்லுவாங்க, டிசி கரண்ட்னுவாங்க. நம்ம வீட்டில் உபயோகிக்கிற கரண்ட் பேரு ஏசி கரண்ட், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து டிசியை ஏசியா மாத்துறதோட வேலை தான் வந்து இன்வெர்டரோட வேலை. அப்போ அந்த இன்வெர்டர் வந்து ஏதாவது ஃபால்ட்டா இருந்தா கூட உங்களுக்கு அதை ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இன்வெர்டர். அப்போ அது எவ்வளவு வோல்டேஜ்ல இன்புட் வருது, எவ்வளவு அவுட்புட் வருது, அந்த ரேஞ்ச் கரெக்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்வெர்டர் ஃபால்ட்னு அர்த்தம். அப்போ அதை வந்து நீங்க ரெகுலரா டெக்னீஷியன்ஸ் கூட்டு ரெகுலரா மானிட்டர் பண்ணணும். இதுதான் மேஜர் மெயின்டெனன்ஸ். இந்த மெயின்டெனன்ஸ் நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா 25 வருஷத்துக்கு போதுமான அளவுக்கு சிறந்த முறையில் நீங்க உற்பத்தி பண்ணலாம். இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம். இப்போ வந்து பொதுவாக வந்து இந்த வாரண்டி எல்லாம் கொடுப்பாங்க, மற்ற பொருட்களுக்கு இருக்கும். இப்போ சோலார் பேனல்கள் நம்ம மொட்டை மாடியில் வச்சிருக்கோம். திடீர்னு ஒரு புயல் அடிக்குது, இல்லை வந்து ஏதாச்சும் காற்று வேகமாக அடிக்குது அப்படின்னு அது உடஞ்சாவோ இல்லை தீ விபத்து ஏற்படுத்தோ இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா அதுக்கு ஏதாச்சும் வாரண்டி இருக்கா? வாரண்டி இருக்கு, அது ஒரு சில இதுக்கு தான் இருக்கு. ஆனால் வந்து இன்சூரன்ஸ்னு ஒன்று உண்டு. சோலார் பேனல் போடுறீங்கன்னா அந்த இன்ஸ்டாலர் கிட்டே கேட்டீங்கன்னா அதுக்கு இன்சூரன்ஸுக்கான ஒரு தொகை சொல்லுவாங்க. அந்த தொகையில நீங்க இது பண்ணீங்கன்னா எல்ஐசி மாதிரி இது புயலோ எதிர்பாராத நேச்சுரல் கலாமிட்டிஸ்ல ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ்ல இருந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வாரண்டி கொடுப்பாங்களான்றது சந்தேகம். இப்போ ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டில பேனல் போயிடுச்சுன்னா அதுக்கு கம்பெனி வாரண்டி கொடுப்பாங்கன்றது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. பட் ஆனா நீங்க அதை இன்சூரன்ஸ் பண்ணி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சேஃப். அதாவது நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருந்தா ஒரு வேளை வந்து இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கான பணம் வந்துடும். ஸோ நம்ம மறுபடியும் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறீங்க. கரெக்ட். ஆமா ஆமா. நீங்க சொன்னீங்க வீடுகளில் வந்து சோலார் பேனல் போடலாம், சூரிய சக்தியை பயன்படுத்தி பண்ண முடியும் அப்படின்ட்டீங்க. அதுக்கு என்னென்ன முறைகள் இருக்குது, சோலார் பேனல் போடுறதுக்கு என்ன மானியம் கிடைக்கும், என்னென்ன முறைகள் இருக்கு, எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறதெல்லாம் தெளிவா சொல்லிட்டீங்க. இது உங்கள் வானொலி தென்றல் 91.2. இப்போ நான் கடைகளுக்கோ வணிக வளங்களுக்கோ கமர்ஷியலாக இதை போடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு எனக்கு ஏதாச்சும் மானியம் கிடைக்குமா? அதுக்கு நான் அப்ளை பண்ணுறதும் இதே மாதிரி அப்ளை பண்ணணுமா? அதை பற்றி கொஞ்சம் விளக்குறீங்களா? தாராளமாக கமர்ஷியல் வணிக நிறுவனங்களுக்கும் போடலாம். அதுக்கு மானியம் வந்து கிடையாது, ப்ரெசென்ட்டாக இன்னைய டேட்டுக்கு கிடையாது. கவர்மெண்ட்ல எந்த ஒரு சப்சிடியும் கொடுக்கல. அந்த மீட்டரிங் கால்குலேஷன் சொன்னேன் இல்லைங்களா, பை டைரக்ஷனல் மீட்டர் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ வீட்டுக்கு நம்ம சொன்ன மாதிரி அது வந்து அந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு அது வந்து பில்லில் மைனஸ் பண்ணிட்டு ஆஃப் செட் பண்ணிட்டு மீதி அமௌண்ட் மட்டும் நம்ம பில்லு கட்டுறோம். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற யூனிட்டோட விலையும் நம்ம ஈபில இருந்து எடுக்கிற எலக்ட்ரிசிட்டி யூனிட்டோட விலையும் சேம். இது வந்து பேர் இந்த கால்குலேஷன் பேர் நெட் மீட்டரிங் மெக்கானிசம் கால்குலேஷன் சொல்லுவாங்க. இப்ப தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா வீட்டுக்கு இது அவைலபிள். இப்போ கமர்ஷியல் போனீங்கன்னா சப்சிடி கிடையாது, பட் அவங்க தாராளமா சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரிட் கூடயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு மீதி எக்ஸ்போர்ட் பண்றது, அப்புறம் இல்லாதப்போ ஈபில இருந்து எடுக்கிறது, அதே சேம் இங்க என்ன பண்றோமோ அதே பண்ணலாம். என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா கமர்ஷியல்ல நெட் ஃபீடிங் டேரிஃப்னு சொல்லுவாங்க. நெட் ஃபீடிங் டேரிஃப் என்ன அர்த்தம் என்னன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு விலை, அந்த யூனிட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் சோலார்ல இருந்து நீங்க ஜெனரேட் பண்றது போதுமான அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு மீதமுள்ள எலக்ட்ரிசிட்டி நீங்க ஈபிக்கு கொடுக்குறீங்களா, எக்ஸ்போர்ட் பண்றீங்களா, அதுக்கு ஒரு விலை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நிர்ணயம் பண்ணுவாங்க. எலக்ட்ரிசிட்டி டிஎன்இஆர்சில ஈபில இருந்து நீங்க எடுக்கிற இல்லைங்களா அதுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணுவாங்க. அது டேரிஃப் மத்தி. இப்போ கமர்ஷியல்லாம் LM51 டேரிஃப்ல வரும். இப்போ வந்து பர் யூனிட் பாத்தீங்கன்னா தோராயமா ஒரு 10 ரூபான்னு வச்சுக்குவோம். நைட்டு வந்து நீங்க ஒரு 5 யூனிட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான விலை வந்து எவ்வளவுனா 50 ரூபாய். பகல் டைம்ல நீங்க 5 யூனிட் வந்து ஈபிக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்க, அதுக்கான விலை எவ்வளவு இன்னைய டேட்ல பாத்தீங்கன்னா 3.69 பைசா. ஓகேங்களா, 3 ரூபாய் 69 பைசாவுக்கு தான் அவங்க எடுக்கிறாங்க நீங்க எக்ஸ்போர்ட் பண்றது. அங்க இருந்து நீங்க வாங்குறது எவ்வளோ 10 ரூபாய். இதுதான் வித்தியாசம். இது நெட் ஃபீட் இன் ஃபார் கமர்ஷியல். மீட்டரிங்ல பார்த்தா விலை ரெண்டு சேம், அதை வந்து மைனஸ் பண்ணிக்குவாங்க. இது கமர்ஷியலுக்கும் இதுக்கும் தாராளமா போடலாம். இன்னைய தேதியில எந்த சப்சிடியும் இல்லை அவங்களுக்கு கவர்மெண்ட்ல, கமர்ஷியலுக்கு எதுவும் கொடுக்கறது இல்லை. அதனால அவங்க சோலார் போகக்கூடாது அப்படிலாம் எதுவும் கிடையாது. இப்போ அவங்க வந்து நல்ல அந்த கடைய இருக்கிற மின்சக்தி உபகரணங்களை வந்து நிறைய யூஸ் பண்றாங்க பகல் டைம்ல அப்படின்னாங்கன்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கும்.
ஸோ இபிக்கு நீங்கள் குறைஞ்ச விலையில தான் அது நீங்கள் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணாலும் குறைஞ்ச விலையில தான் அவங்க வந்து உங்களுக்கு திரும்பி பே பண்ணுவாங்க. ₹3.69 தான் பே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ உங்க வந்து ஒரு 3 ரெஃப்ரிஜரேட்டர் 2-3 ஃப்ரீசரு பகல் டைம்ல நல்ல ஜாஸ்தியாக எங்களுக்கு பவர் கன்சியூம் ஆகுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் சோலார் போகலாம். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து கம்மியாயிடும். கம்மியாகக்குள்ள நீங்கள் இபிலேருந்து எடுக்கிறதும் கம்மியாயிடும் பகல் டைம்ல. எப்பயுமே நீங்கள் கமர்ஷியல்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே டே டைம்ல தான் பீக் இருக்கும், அந்த கடை ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ்ல தான் இருக்கும். அப்போ சோலார் போட்டீங்கன்னா மிக சிறப்பாக நீங்க உங்க எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ரெண்டுக்கும் ப்ராசஸ் ஒரே மாதிரி தான். என்னன்னா மானியம் கமர்ஷியலுக்கு கிடையாது, வீடுகளுக்கு மானியம் உண்டு அப்படிங்கறது வித்தியாசம். வீடுகளுக்கு கொடுக்கற கரண்ட் வந்து கொடுக்கற கரண்ட்டும் வாங்குற கரண்ட்டும் ஒரே விலை. இதுல வந்து விலை வித்தியாசம் இருக்குது. கொடுக்கறது வந்து குறைவான விலைக்கு நம்ம கொடுப்போம், ஆனா வாங்குறது அதிக விலைக்கு வாங்குவோங்கிறீங்க. ஸோ அதன் மூலமா என்ன சொல்றீங்கன்னா, இன்கேஸ் நம்ம பகல்ல மட்டும் அதிகமா கரண்ட் யூஸ் பண்ற ஆஃபீஸா நம்மளது இருந்ததுன்னா, கமர்ஷியல் பில்டிங்கா, நம்ம பகல்ல நமக்கு வேணுங்கிற உற்பத்தி பண்ணி நம்ம பகல்ல நாமளே பயன்படுத்திக்கலாம், கொடுக்க வேண்டியதில்ல அப்படிங்கிறீங்க. சோ வந்து பகல்ல பயன்படுற வணிக நிறுவனங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். சரியா? நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சோலார் உற்பத்தியை வந்து யூஸ் பண்றீங்களோ கமர்ஷியல் அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து உங்க இபி பில்லே கம்மி பண்ணலாம். அதுதான் நல்லது. நீங்க சோலார் பேனல் போடுறது மூலமா வந்து நமக்கான பொருளாதார நன்மைகள், சுற்றுச்சூழல் நன்மைகள் எல்லாம் சொல்றீங்க. அதையும் தாண்டி ஒரு சராசரி குடும்பத்துக்கு இப்ப சோலார் பேனல் போடுறேன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அது வேற என்ன நன்மைகள் தருது? சரியான கேள்வி இது. இப்ப வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பெண்கள் தான் வந்து அதிகமான உபகரணங்களை யூஸ் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா வந்து ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின், கிரைண்டர், இண்டக்ஷன் ஸ்டவ். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ற கம்ஃபர்ட் அதிகமாகல மின்சாதன பொருட்கள் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏசி இது மாதிரி அதிகமாகிட்டே போகுது. இப்போ 2 சினாரியோ எடுத்துக்கும். ஒரு சினாரியோல நம்ம கிட்ட சோலார் இல்ல, இபில இருந்து 100% எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறீங்க. அப்போ பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ டே டைம்ல அது எல்லாமே இபில இருந்து தான் எடுத்துட்டு இருக்கீங்க. அப்போ அதுக்கான விலை வந்து உயர்ந்துட்டே தான் இருக்கும். அது வந்து வீட்டுல பசங்க ஹஸ்பண்ட் லீவ் நாளா இருந்ததுன்னா அதிகமா யூனிட்ஸ் எடுப்பீங்க. பிளஸ் ஹஸ்பண்ட் வெளியில வேலைக்கு போறவங்க, பசங்க ஸ்கூலுக்கு போறவங்க இருந்தாங்கன்னா நீங்க வீட்டுல யூஸ் பண்ற இந்த உபகரணங்களுக்கான தேவையான எடுப்பீங்க. அப்ப எப்படி எடுத்தாலும் இபியை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பீங்க. அதுக்கான டேரிஃப் நீங்க பே பண்ணி தான் ஆகணும். அந்த புரிதல் இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாப் வேரி ஆகும். தமிழ்நாடு எடுத்துக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள், 0ல இருந்து 100 யூனிட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த வந்து அமௌண்ட் கிடையாது. பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த ரியல் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5 பேர் இருக்கிறோம், 3 பசங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கீங்கன்னா அது 100 யூனிட்டுக்குள்ள நம்ம உபயோகத்துன்றது சாத்தியம் கிடையாது. நம்ம யூஸ் பண்ற சாதனங்கள் அதிகமா இருக்கு. அப்போ இப்ப ஏன் நீங்க சோலார் போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு சோலார் உங்க வீட்டுல போட்டீங்கன்னா இந்த டே டைம்ல யூஸ் பண்ற உபகரணங்களுக்கான தேவையான மின்சாரத்தை வந்து நீங்க இபில இருந்து எடுக்கிறத கட் பண்ணிக்கலாம். சோலார்ல இருந்து நீங்க ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். இது சிம்பிளா புரியும்படி சொல்லணும்னா, இப்போ வந்து நீங்க டே டைம்ல வந்து ஒரு மாசத்துக்கு 500 யூனிட் யூஸ் பண்றீங்க. அந்த 500 யூனிட் இபில இருந்து எடுப்பீங்க. இப்போ நீங்க சோலார் போட்டீங்கன்னா அது 50% இல்ல 30% 40% கரண்ட் வந்து நீங்க மிச்சம் பண்ணலாம். அதை வந்து நீங்க சோலார்ல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். மாசம் கட்டக்கூடிய இபி பில், அதாவது 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க கட்டக்கூடிய இபி பில் வந்து உங்களுக்கு கண்கூடா தெரியும். அது கம்மியா வருது, கண்கூடாவே தெரியும். அப்புறம் நீங்க போட்ட காசை வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல திருப்பி எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை நீங்க சேவ் பண்றத வேற எதுலாவது பிக்ஸ்டு டெபாசிட்டாவோ இல்ல வேற ஏதாவது சேமிச்சு போட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு இன்கம் வரும். எலக்ட்ரிசிட்டியை நீங்க சேவ் பண்ண மாதிரி ஆயிடும். சோ இப்போ இதுல வந்து நம்ம யதார்த்தமா நம்ம வீட்டுல எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரிசிட்டி பில் வந்தோம்னா வீட்டுக்குள்ள எல்லாருமே நம்ம மத்தவங்க கை காட்டுவோம், ஒன்னாலதான் அதிகமான. அப்ப நீங்க சோலார் போட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க போதுமான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லது மணி. இப்போ வந்து சோலார் பத்தி நீங்க நிறைய சொன்னீங்க, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கேட்கிற மக்கள் நான் சோலார் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும், இல்ல அந்த நீங்க சொன்ன அந்த மானிய திட்டம் பிஎம் சூரியகரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எந்த வெப்சைட்ல போய் பார்க்கலாம்? இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து டெக்னிக்கல் பத்தி இன்னும் நல்லா டீப்பா தெரியணும், இன்னும் சப்சிடி பத்தி எனக்கு இன்னும் நல்லா தெரியணும், இன்னும் நான் பேனல்ஸ் பத்தி ஒரு காம்பனன்ட் பத்தி தெரியணும் அப்படின்றது உங்களுக்கு ஆர்வமா இருந்ததுன்னா இணையதளத்துல போனீங்கன்னா www.pmsuryagar.gov.in அப்படின்னு அந்த இணையதளத்துல போனீங்கன்னா ஒரு வெப் பேஜ் ஓபன் ஆகும். அதுல போனீங்கன்னா கன்சியூமர் இன்ஃபோ அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல எல்லா விதமான இன்ஃபர்மேஷன், ஒரு சாதாரண ஒரு கன்சியூமருக்கு என்னென்ன சந்தேகங்கள் வரும் அப்படின்றதுக்கான விடைகள் வந்து அங்க கொடுத்துருப்பாங்க. சாதாரண டீடைல்ஸ்ல இருந்து ஹைலி டெக்னிக்கல் ஒரு பேனல்னா எப்படி இருக்கும் அப்படின்றது வரையும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுக்கலாம். இல்ல எங்களுக்கு அந்த அளவுக்கு போய் படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்ல, யாராவது நேரா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சிஏஜி மாதிரி ஆர்கனைசேஷன் நாங்க வந்து எவ்ரி வீக்கெண்ட் வந்து இந்த சோலார் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து சென்னையில பல்வேறு பகுதிகளில் வந்து நாங்க நடத்திட்டு வரோம். இப்போ நீங்க ஒரு குழுவா உங்க ஏரியால ஒரு ரெசிடென்சியல் அசோசியேஷனோ இல்ல ஏதாவது ஒரு குழுவா ஒரு 4-5 வீடோ சேர்ந்து இது மாதிரி எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சிஏஜியை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க அது தனியா வந்து உங்க ஏரியாலே வந்து
வந்து நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த டீட்டெயில்ஸை பற்றி நாங்கள் பேசுகிறோம். சிஏஜி எப்படி காண்டாக்ட் பண்ணோம்னா அதுக்கான வெப்சைட் வந்து helpdesk@cag.org.in. அதில் போயிட்டு நீங்கள் மெயில் தட்டலாம். அப்படி இல்லைன்னா www.cag.org.in. அதில் போயிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து எப்படி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுன்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைங்கன்னா நாங்கள் காண்டாக்ட் நம்பர் இருக்குது 24354458 அல்லது 24350387 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இப்போ கார்முகில் அந்த கேம்பெயின் கன்சல்டன்ட் சிஏஜி அவருடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 9976319005. இன்னொரு முறை சொல்கிறேன் 9976319005. கார்முகில் திரு கார்முகில் அவர்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேட்டோம்னா அதுக்கான ஒரு ப்ரோக்ராமோ இல்லை டவுட்ஸ் எதாக இருந்தாலும் தொலைபேசி மூலியமாகவோ இல்லவோ இல்லை வந்து ப்ரோக்ராம் மூலியமாகவோ உங்களுக்கு விரிவாக வந்து விளக்கப்படும். கண்டிப்பாக நீங்க மணி சொன்ன மாதிரி வந்து இது வந்து நாங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு தன்னார்வு தொண்டு நிறுவனத்திலிருந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எந்த விதமான பிசினஸ் ப்ரொபோசலுமே கிடையாது. முழுக்க முழுக்க மக்களுக்கு இதை பத்தி விழிப்புணர்வை கொண்டு வரணும். சோலாருங்கிறத பத்தி நான் விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு போகணும். அதை மக்களுக்கு அதை பத்தின விழிப்புணர்வு இல்லாதங்காட்டி அதை தெரியப்படுத்தணும். அதன் மூலமா சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும், நம்மளோட பொருளாதார நன்மைகளையும் அடையணும் அப்படிங்கிற அடிப்படையில் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் இல்ல மக்கள் உங்களுக்கு அதை பத்தி இருக்குது, நாங்க நேர்லயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விரும்புறீங்க அப்படின்னா ஒரு குழுவா சேர்ந்து கூப்பிட்டீங்கன்னா நாங்களே வந்து உங்களுடைய இடத்துக்கு வந்து இதை பத்தி சோலார்னா என்னங்கிறத A to Z நீங்க கேட்கிற கேள்விகளுக்கான பதில்களோட சேர்த்து நாங்க முழு விளக்கம் தருவோம். அதன் மூலமா நீங்க அதை போட்டு பயன்பெற்று தெரிஞ்சுக்கலாம். இன்றைய காலகட்டத்தின் தேவைக்கு ஏற்ப நாமும் அறிவியல் வளர்ச்சிகளை பயன்படுத்தி உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ள வேண்டுகிறோம். அதாவது தென்றல் கம்யூனிட்டி ரேடியோ 91.2 அலைவரிசைக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கிறோம். ஏன்னா வந்து இது எல்லாரும் சேர்ந்து நடத்துகிற ஒரு பொதுவான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டோன்னே எங்களுக்கு இதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெயந்தி ராஜ்குமார். இது உங்கள் வானொலி தென்றல் 91.2. இது உங்கள் வானொலி, உங்களுக்கான வானொலி. நலம்தானா தென்றல் சமுதாய வானொலி பண்பலை 91.2.